என்விரான்மெண்டல் எஜுகேஷன் சப்ஜெக்டில் யூனிட் 2ல் வர ரிப்பீட்டடான டாபிக்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பொறுத்து என்னென்ன டாபிக்ஸ் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ரிசோர்சஸ், ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் அண்ட் டீஃபாரஸ்டேஷன் பற்றி, சாயில் எரோஷன் அண்ட் ப்ரிவென்ஷன், மினரல் ரிசோர்சஸ், வாட்டர் ரிசோர்சஸ் பற்றி, ஃபுட் ரிசோர்சஸ், ஃபுட் கிரைசிஸ் பற்றி. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரிப்பீட்டட் டாபிக்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ குவிக் ரிவிஷன் மாதிரி. ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த செம் 2 கிராஷ் கோர்ஸ் இது வந்து என்விரான்மெண்டல் எஜுகேஷன் யூனிட் 2ல் வர ரிப்பீட்டட் டாபிக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ரிசோர்சஸ். இதை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாட் ஆர் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ரிசோர்சஸ்? ஸோ அப்படின்னா என்னென்னா ரெனியூவபிள் ரிசோர்சஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ். ஸோ ஃபாசில் ஃபியூவல்ஸ்க்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற எனர்ஜி ரிசோர்ஸஸ் தான் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட் வீட்டில் கட் ஆகும்போது நம்ம ஆல்டர்னேட்டிவாக வேறு எனர்ஜி என்ன யூஸ் பண்ணுவோம்? இன்வெர்ட்டர், சோலார் லைட், விண்மில்லேருந்து வர கரண்ட்டு, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான், மெயினான எனர்ஜி ரிசோர்ஸஸ் தவிர இருக்க எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஸோ தீஸ் ஆர் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். திருப்பி நம்மளால் ரினியூ பண்ணிக்க முடியும், டிப்ளீட் ஆகாது, தீந்து போகாது. இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ் லைக் கோல், பெட்ரோல் அண்ட் நேச்சுரல் கேஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணுறது. தே ஆர் பொல்யூஷன் ஃப்ரீ, பொல்யூஷன் ஏற்படுத்தாதது அண்ட் டூ நாட் கெட் எக்ஸாஸ்டட் ஈஸிலி, தீந்து போகாது. இதோட தேவை எப்போ அதிகமாகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாகும் போது, அக்ரிகல்ச்சர், டிரான்ஸ்போர்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வரும்போது, டெய்லி லைஃப்கே நமக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ரிசோர்ஸ் யூஸ் பண்ணால் நல்லது தான். பாப்புலேஷன் அதிகமாகறனாலையும் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வரனாலையும் ஹை எலக்ட்ரிசிட்டி இங்கே தேவைப்படுது. அதனால நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கம்மியாயிரும். ஏன்னா அது நேச்சுரலாக இருக்க ரிசோர்ஸஸ், நம்ம அதை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குது இந்த ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ரிசோர்ஸஸ்லேயே. ஃபஸ்ட்டு கம்மிங் டு த சோலார் எனர்ஜி. இப்போ நிறைய ஹவுசஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூஃப் டாப்பில் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இது நிறையவே இபி பில்லை கம்மி பண்ணுது. இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ரிசோர்ஸஸ். இது மெயினாக சன்லேருந்து தான் வருது, சோலார் லைட்டை யூஸ் பண்ணி. அண்ட் இதுலேயே சோலார் குக்கரு, வாட்டர் ஹீட்டர், பம்ப்ஸு, ரயில்வே சிக்னல், சேட்டலைட்ஸ் இதெல்லாம் கூட நம்ம சோலார் மூலமாக ஒர்க் பண்ண வைக்கலாம். அண்ட் இட் இஸ் ரெனியூவபிள் அண்ட் பொல்யூஷன் ஃப்ரீயும் கூட. நெக்ஸ்ட்டு விண்ட் எனர்ஜி. கன்னியாகுமரி அண்ட் திருநெல்வேலி சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய விண்மில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து விண்டு வந்து ரொட்டேட்ஸ் த டர்பைன் பிளேட்ஸ், அதனால வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. தமிழ்நாடு தான் வந்து இஸ் த லீடிங் ஸ்டேட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் விண்ட் எனர்ஜி. நெக்ஸ்ட் பயோமாஸ் அண்ட் பயோகேஸ். வில்லேஜ் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா கவு டங் யூஸ் பண்ணி பயோகிளாஸ் பிளான்ட்டில் குக்கிங் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி தான். இது அப்டைன் ஃப்ரம் பிளான்ட் அனிமல் வேஸ்ட் லைக் கவு டங், ஸ்ட்ரா, பேடி ஹஸ்க்கு அண்ட் டொமஸ்டிக் வேஸ்ட்டு. பயோகேஸ் இஸ் மெயின்லி கண்டெய்ன்ஸ் த மீத்தேன் இருக்கும் இதில். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா குக்கிங், லைட்டிங் இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வில்லேஜ் சைடில் இது நிறைய பண்ணுவாங்க. டைடல் எனர்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொடியூஸ் பை த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் சீ வாட்டர் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த சன் அண்ட் த மூன். அது ரைஸ் ஆகி கீழே வருது இல்லையா அந்த சீ வாட்டர், அதுலேருந்து அந்த டைட்ஸ், அது நம்ம அலைகள்னு சொல்லுவோம், டைட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுலேருந்து எடுக்கப்படுற எனர்ஜி. நெக்ஸ்ட் வேவ் எனர்ஜி அப்படின்றது கண்டினியூஸ் மூவ்மெண்ட் ஆஃப் சீ வேவ்ஸ்னால எடுக்கப்படுற எனர்ஜி. ஜியோதர்மல் எனர்ஜி அப்படின்றது obtained from the heat inside the earth. Hot springs and volcanic regions are used for producing this type of energy. அதுக்கு பேர் ஜியோதர்மல் எனர்ஜி. ஸோ ஜியோனா அர்த்து, தேர்மல்னா அந்த ஹீட்லேருந்து நமக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்ஸு மெயினாக இது இன்க்ளூடடாக இருக்கும். உங்களுக்கு 10 மார்க் கொஷனில் இன்க்ளூடடாக இருந்தால் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன்ஸ். ஃபாரஸ்ட்லனா ரெயின்ஃபால் ரெடியூஸ் ஆகும், கிளைமேட் சேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும், வைல்ட் லைஃப் ஹேபிடேட் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அப்படின்றது செல்ஃப் சஸ்டெய்னிங் சிஸ்டம், தன்னைத்தானே நிலையாக நிறுத்திக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இதில் ட்ரீஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் நிறைய நம்ம எடுத்துக்கிறோம். என்னென்ன எடுத்துக்கிறோம் ஃபாரஸ்ட்லேருந்து? டிம்பர், ஃபயர்வுட்டு, ஃபுட்டு, மெடிசன்ஸு, ரப்பரு, கம், ஹனி, இது எல்லாமே நமக்கு ஃபாரஸ்ட்லேருந்து தான் கிடைக்கிது. அது தவிர நம்ம ஃபர்னிச்சர் மேக் பண்ணுறதுக்கு பேப்பரு, மெடிசனு, ஹனி
இதெல்லாமே ஃபாரஸ்ட்லேருந்து நமக்கு கிடைக்கிற ரிசோர்ஸஸ் தான். யூசஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக நமக்கு இந்த ஃபர்னிச்சர் மேக் பண்ணுறதுக்கு ஃபயர்வுட் டிம்பர் ஆகும், பேப்பர், மேட்ஸ்டிக், சாண்டல்வுட், ஆல்மண்ட், வால்நட், கேஷ்யூ, ஹனி, ஸ்பைசஸ், ரப்பர், கம் இந்த மாதிரி யூஸ் ஆகுது. இன்டைரக்டாக சாயில் எரோஷனை ப்ரிவென்ட் பண்ணுது, மழை நிறைய கொடுக்குது, கிளைமேட்டை ரெகுலேட் பண்ணுது, நம்ம விடுற CO2 அது வந்து எடுத்துக்குது, வைல்ட் லைஃப் ஹேபிடேட்டுக்கு ஒரு ஹவுஸாக இருக்குது, இம்ப்ரூவ் சாயில் ஃபர்டிலிட்டி அண்ட் மெயின்டைன்ஸ் த வாட்டர் சப்ளை. டீஃபாரஸ்டேஷன்னா என்ன? ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம கட் பண்ணுறதை தான் நம்ம டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா யூ ரிமூவ் த ஃபாரஸ்ட் ஃப்ரம் அன் ஏரியா, ரிமூவல் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் பை கட்டிங் ட்ரீஸ் ஆர் பர்னிங் ஆஃப் த ஃபாரஸ்ட், தட் இஸ் டீஃபாரஸ்டேஷன். ஸோ காசஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாகறனால, அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பேன்ஷனால், ஹியூமன்ஸ் நிறைய வந்து ஒரு இடத்துலையே செட்டில் ஆகுறனால, டேம்ஸ், ரோட்ஸ், ரயில்வேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, இண்டஸ்ட்ரீஸ் மைனிங்க்கு, ஃபியூவல் வுட் டிமாண்ட் அதிகமாகறனால, டிம்பர் டிமாண்ட் அதிகமாகறனால, ஓவர் கிரேசிங்னால, ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ்னால, ஷிஃப்டிங் கல்டிவேஷனால் வந்து ஃபாரஸ்ட் வந்து நம்ம அழிக்கிற மாதிரி வருது, டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம். இதோட எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாயில் எரோஷன் அதிகமாகுது, ஃப்ளட்ஸ், ட்ரவுட்ஸ் வருது, டெசர்டிஃபிகேஷன் ஆகுது, ஃபுல்லாக டெசர்ட் ஆயிடுது அந்த ஏரியா, ரெடியூஸ் ரெயின்ஃபால் வருது, கிளைமேட் சேஞ்ச், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, வைல்ட் லைஃப் ஹேபிடேட் லாஸ் ஆகுது, ட்ரைபல் லைஃப் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, ஷார்ட்டேஜ் ஆஃப் டிம்பர் அண்ட் ஃபியூவல் வருது. ஸோ ஹில் சைடு ஏரியாஸில் மெயினாக நம்ம இந்த ஃபாரஸ்ட், அதாவது அந்த மரத்தை கட் பண்ணோம் அப்படின்னா லேண்ட்ஸ்லைடு வருது. லேண்ட்ஸ்லைடு எப்படி வருதுன்னா அந்த இடத்துல மரம் இல்லாதனால அந்த சாயில் வந்து ஈஸியாக வந்து எரோட் ஆயிரும், ஸோ வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ அதனால தான் மலை சரிவு அப்படின்றது வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா த்ரூ ஸ்ட்ராங் ஃபாரஸ்ட் லாஸ் மூலமாக என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கணும், கண்ட்ரோல் கிரேசிங், கண்ட்ரோல் ஃபியூவல் யூஸ், அஃபாரஸ்டேஷன், ரீஃபாரஸ்டேஷன் மூலமாக, ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் மூலமாக, சாயில் ஃபாரஸ்ட்ரி, அர்பன் ஃபாரஸ்ட்ரி மூலமாக, அண்ட் we have to protect the tribal rights in this. ஸோ ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ட் த எவ்ரிதிங், ஏன்னா அது நேச்சராகவே இருக்குது, லேண்டு, வாட்டர், கிளைமேட், வைல்ட் லைஃப், ஹியூமன் லைஃப் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபாரஸ்ட் கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் கமிங் டு த டாபிக் ஆஃப் சாயில் எரோஷன் அண்ட் மினரல் ரிசோர்சஸ். பிளான்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெர்டைலான ஒரு டாப் சாயில் அதுக்கு தேவை. ஆனால் டாப் சாயில் வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த சாயில் வாஷ் அவுட் ஆகிடுது மழைனாலேயோ அந்த லேண்ட்ஸ்லைடு வரனாலேயோ, அக்ரிகல்ச்சர் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுதான் சாயில் எரோஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதோட மீனிங் என்னென்னா ரிமூவல் ஆஃப் டாப் ஃபெர்டைல் சாயில் பை விண்டு, வாட்டர் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால அந்த டாப் சாயில் ரிமூவ் ஆயிடுது. இதோட காசஸ் வந்து நேச்சுரலாகவும் இருக்கலாம், விண்டு, வாட்டர், ஹெவி ரெயின், ஃப்ளட்னால நடக்கலாம், இல்லை ஹியூமன்ஸ் அதை காஸ் பண்ணலாம், டிஃபாரஸ்டேஷன், மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன், டேம்ஸ், ரோட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், ரிக்ரியேஷனுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்காக ஓவர் கிரேசிங்னாலையும் நடக்கலாம். இதோட எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் ஃபர்டைல் சாயில், க்ராப் ப்ரொடக்ஷன் ரெடியூஸ் ஆகுது, ஃப்ளட்ஸு, ட்ரவுட்டு, நியூட்ரியன்ட் லாஸ் வருது, இன்ஃபர்டைல் சாயில் ஆகுது. இதெல்லாம் வந்து எஃபெக்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டாபிக் கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட மீனிங், அதோட காசஸ், அதனால வர எஃபெக்ட்ஸு, அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், அண்ட் யூ கிவ் அ கன்க்ளூஷன் இஃப் யூ வாண்ட். டைம் இருந்தால் கொடுங்க, இல்லைனா தேவையில்லை. ஸோ இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ரீஃபாரஸ்டேஷன், மரம் நடணும், அண்ட் கான்டூர் ப்ளாவிங் மூலமாக. ஸோ இது வந்து ஹில்லி ஏரியாஸில் நடக்கிற ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ், இந்த கான்டூர் ப்ளாவிங், கான்டூர் ஃபரோவிங் அப்படின்றது. அது வந்து நேரோவாக இப்படி வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ரிப் கிராப்பிங்னாலும் அதுதான். ஸோ ஸ்ட்ரிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மலை பிரதேசங்களை விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹில்லி சைடு ஏரியாஸை. முல்ச்சிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் லேயர் ஆஃப் ஃபர்டைல் சாயில். ஸோ டாப் லேயர் தான் ஃபர்டைல் சாயில்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த டாப் சாயிலை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு மேலே ஸ்ட்ரா போட்டு வைக்கிறது, இல்லை மரத்தோட லீவ்ஸை வந்து போட்டு வைக்கிறது, இல்லைனா பிளாஸ்டிக் ஷீட் வச்சு கவர் பண்ணி வைக்கிறது. அதனால அந்த டாப் லேயர் ப்ரொடெக்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் முல்ச்சிங். டெரஸிங் மூலமாக, ஸோ நம்ம வீட்டிலலாம் டெரஸ் இருக்கும்ல, அதே மாதிரி நம்ம ஹில்லி ஏரியாஸ், இப்போ ஒரு மழை இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு டெரஸிங் மாதிரி ஒரு அது ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் அந்த லேண்ட் வெளியில், ஒரு பால்கனி ஒரு பில்டிங்லேருந்து ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி, அதுக்கு பேர் தான் டெரஸிங். அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணுறது, டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது மூலமாக கிரேசிங் கண்ட்ரோல் பண்ணணும், சாயில் ஃபர்டிலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணணும்.
ஸோ யூ கிவ் அ கன்க்ளூஷன் ஃபார் திஸ் கொஷின். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சாயிலை வந்து ஹோல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் தான். ட்ரீஸை நம்ம கட் பண்ணுறனால தான் இந்த எஃபெக்ட் எல்லாமே வருது. அது ஏன்னா அந்த மரம் இல்லை அந்த இடத்துல சாயிலை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஹில் ஸ்டேஷன் ஏரியாஸில் அக்ரிகல்ச்சர் வந்து டெரஸிங் மூலமாக பண்ணால் நம்ம வந்து இது ஒரு ஏன்ஷியன் இதில் வந்து ஸ்டெப் லைக் ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டெப் லைக் ஃபீல்ட்ஸு ஸோ இந்த டெரஸிங்கில் ஸ்டெப் லைக் ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது வாட்டர் ஃப்ளோ இருக்கு இல்லையா. ஸோ ஒரு மலையில் ஒரு பெரிய மவுண்டெயின் இருக்குது. ஸோ அதில் ரெயின் வரும்போது அது வேகமாக தண்ணி அடிச்சுட்டு வரும் இல்லையா. அந்த ஃபாஸ்ட்டாக வர மூமெண்ட் ஆஃப் த வாட்டரை ஸ்லோ ஆக்குறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டெரஸிங் அப்படின்ற மெத்தட் ஆஃப் அக்ரிகல்ச்சரோட யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஸ்டெப் லைக் ஃபீல்ட் ஸ்டெப்பாக இருக்கும் அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் கம்மிங் டு த மினரல் ரிசோர்ஸஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ இதோட மீனிங் என்ன? நேச்சுரலி அக்ரோரிங் சப்ஸ்டன்சஸ் இன் ராக்ஸ் வித் டெஃபினட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன், அதுதான் மினரல் ரிசோர்ஸ் அப்படின்றது. கோல்ட், அயன், கோல், பெட்ரோல், இது எல்லாமே வந்து மினரல்ஸ்லாம். பட் இது எல்லாமே நமக்கு யூஸ் ஆகுது, அதுக்காக நம்ம மைனிங் பண்ணுறோம். பட் ஓவராக மைனிங் பண்ணால் என்விரான்மெண்ட் டேமேஜ் ஆகும். ஸோ மினரல் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இது கண்ட்ரோலில் நம்ம வச்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் பார்த்திங்கன்னா மெட்டாலிக், நான் மெட்டாலிக், ஃபியூவல் எல்லாமே நமக்கு தேவை. மெட்டாலிக்கு கோல்டை சொல்லலாம், நான் மெட்டாலிக்கு சாண்டு, கிரேவல், இந்த மாதிரி. ஃபியூவல் மினரல்ஸ் வந்து கோல், பெட்ரோலியம், இந்த மாதிரி. இதோட யூசஸ் நிறைய விதத்தில் நம்ம ஹியூமன்ஸுக்கு யூஸ் ஆகுது. ஜுவல்லரியா, டூல்ஸா, யுட்டென்சில்ஸா, வெஹிக்கிள்ஸா, இதெல்லாம் நீங்கள் யூசஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஸோ எல்லாமே இல்லைனாலும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஆகுது யூ ரைட். மைனிங்னா என்னன்னு ஒரு ஹெட்டிங் போட்டு யூ ரைட். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல்ஸ் ஃப்ரம் த எர்த். ஓப்பன் பிட் மைனிங் அண்ட் டனல் மைனிங்னு 2 டைப்ஸ் இருக்குது இதில். இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்ன? ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் அண்ட் டீஃபாரஸ்டேஷன். இதை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்? ஸோ அதுக்கு வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ். எப்படி? சயின்டிஃபிக் மைனிங் மூலமாக, ரீசைக்ளிங் மினரல்ஸ் மூலமாக, ஜீரோ வேஸ்ட் மைனிங், ஸ்ட்ரிக்ட் மைனிங் லாஸ் ஏற்படுத்துறது, டிரான்ஸ்பரண்ட் லைசன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஸோ யூ ரிமெம்பர் த ஆன்சர்ஸ் இன் திஸ் ஃப்ளோ. அப்போ நீங்கள் எக்ஸாமில் போய் எழுதும்போது இந்த ஃப்ளோ அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வரும், ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ மினரல்ஸ் யூஸ்ஃபுல் தான். நமக்கு வந்து மொபைல் ஃபோன், பைக், கார், கேஸ் சிலிண்டர், எலக்ட்ரிக் ஒயர் எல்லாமே மினரல்ஸ் தான், மினரல்ஸால் மேடாக இருக்கிறது தான். பட் ஓவர் மைனிங் பண்ணும்போது இட் கிரியேட்ஸ் த எஃபெக்ட்ஸ் இன் த என்விரான்மெண்ட். மைனிங் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன், வாட்டர் கண்டாமினேஷன், ஃபாரஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வருது. நெக்ஸ்ட் கம்மிங் டு த வாட்டர் ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் ஸ்கேசிட்டி. ஸோ இதே ஃப்ளோ தான். வாட்டர் ரிசோர்ஸஸ் அதோட மீனிங்னா என்ன? இது ஒரு இம்பார்ட்டண்டான ரிசோர்ஸ். வாட்டர் இல்லைனா லைஃப் இல்லை. ட்ரிங்கிங் வாட்டர், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ், சானிடேஷன் எல்லாமே வாட்டரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. வாட்டர் ரிசோர்ஸஸ் இன் இந்தியா பார்த்திங்கன்னா மெயினாக வருது ரெயின் வாட்டர் மூலமாக தான். மெயினாக நார்த் ஈஸ்ட் மான்சூன், இந்த மான்சூன் மூலமாக தான் நமக்கு நிறையா மழை வருது. இதில் வந்து இது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நமக்கு வாட்டர் ஸ்கேசிட்டி கண்டிப்பாக வரும். அது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நார்த் ஈஸ்ட் மான்சூனை தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம், போத் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் த ட்ரிங்கிங் வாட்டர். நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் வாட்டர்னால் என்ன? மேலே எர்த் சர்ஃபேஸில் இருக்க வாட்டர். ஸோ ரிவர், பாண்டு, லேக்கு, ரிசர்வாயர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் ரிவரோட நேம் எழுதலாம். கிரவுண்ட் வாட்டருக்கு நீங்கள் போர்வெல், பிலோ த எர்த் இருக்கிறது. இது எதுக்கு யூஸ் ஆகுது? யூ ஹாவ் டு ரைட். இதோட எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் ஸ்கேசிட்டி என்ன? இதனால ட்ரவுட் வரும், டெசர்டிஃபிகேஷன் ஆகும், அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது, ட்ரிங்கிங் வாட்டர் ஷார்ட்டேஜ், வாட்டர் கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் ரெடியூஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆகுது. இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் போர்வெல் அதிகமாக யூஸ் பண்ணுறனால போர்வெல் வந்து ட்ரை ஆயிரும். சம்மர் சீசனில் ரொம்ப கம்மியாயிரும் எல்லா இடத்துலையும் ஓவர் யூஸ் பண்ணுறனால. ஸோ இது எல்லாமே த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த கிரவுண்ட் லெவல் கோயிங் டவுன். ஸோ அதனால் ஓவர் யூஸும் பண்ணக்கூடாது, நம்ம வாட்டரை வந்து சேமித்து வைக்கணும். ஸோ இதில் ப்ரிவென்ஷன் ஆர் வாட்டர் கன்சர்வேஷன் மெஷர்ஸும் இருக்குது. அதை நீங்கள் ரிமெம்பர் பண்ணணும். எப்படி? மெயினாக வந்து இம்பார்ட்டன்ட் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங், டேம்ஸ் நம்ம செக் பண்ணணும். ரீசார்ஜ் வெல்ஸ்ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ ரீசார்ஜ் வெல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மழை பெய்யும்போது அது ரீசார்ஜ் ஆகிக்கும். ஸோ கிரவுண்ட் வாட்டரை கீழே போக விடாது.
அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட் விஷயம் இந்த ரீசார்ஜ் வெல்ஸில். ஸ்டோரிங் ரன் ஆஃப் வாட்டர், டீசில்ட்டிங் டேங்க்ஸ் அண்ட் லேக்ஸ். ஸோ லேக்ஸ் ஏரிலாம் தூர்வாரணும், ப்ரிவென்டிங் பொல்யூஷன்ஸ், ரீசைக்ளிங் வேஸ்ட் வாட்டர் அண்ட் எக்கனாமிக்கல் யூஸ் ஆஃப் வாட்டர், இன்டர்லிங்கிங் த ரிவர்ஸ். ஸோ எல்லா ரிவர்ஸையும் ஜாயின் பண்ணணும். இந்த ஃப்ளோவில் உங்கள் ஆன்சர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் கமிங் டு த ஃபுட் ரிசோர்ஸஸ் அண்ட் இன்க்ரீசிங் ஃபுட் ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் யூ ரைட் த மீனிங். ஃபுட்டு இது வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம சர்வைவலுக்கு பிளான்ஸ் தான் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. நம்ம ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே பிளான்ஸை தான் டிபெண்ட் பண்ணுறோம், டேரெக்டாகவும் இன்டேரக்டாகவும். சோர்சஸ் ஆஃப் ஃபுட் வந்து நமக்கு அக்ரிகல்ச்சர், ஃபிஷ்ஷு அண்ட் சீ ஃபுட்டு, லைஃப் ஸ்டாக் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அக்ரிகல்ச்சர்னா அதுக்கு யூ ரைட் 3 எக்ஸாம்பிள். சீ ஃபுட் என்னெல்லாம் இருக்குது? ஸோ அது வந்து ரிச் இன் ப்ரோட்டீனு, பட் வாட்டர் பொல்யூஷன்னால இட் அஃபெக்ட்ஸ் த லைஃப் ஆஃப் த ஃபிஷ் ஆல்சோ. லைஃப் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் ஃபுட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காசஸ் ஆஃப் ரிடியூஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து சாயில் எரோஷன்னால, டெசர்டிஃபிகேஷன்னால அண்ட் கன்வர்ஷன் ஆஃப் ஃபார்ம் லேண்ட்னால, வாட்டர் ஸ்கேசிட்டி, புவர் ஸ்டோரேஜ்னால, புவர் டிரான்ஸ்போர்ட் இருக்கனால, அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன்னால கூட வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகலாம். சரி, இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், இம்ப்ரூவ்டு இரிகேஷன், கல்டிவேஷன் ஆஃப் த பேரன் லேண்ட். எல்லா லேண்ட்லையும் நம்ம கல்டிவேட் பண்ணணும். மாடர்ன் டெக்னிக்ஸ் இந்த இடத்துல உதவும். அதுவும் ஹை ஈல்டு, HYV அப்படின்றாங்க, ஹை ஈல்டிங் வெரைட்டி. அதாவது கொஞ்சம் போட்டாலே நமக்கு அதிகமாக வந்து கல்டிவேட் ஆகி அந்த ஃபுட்டு கிடைக்கும். அந்த மாதிரி சீட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். பேலன்ஸ்ட் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ், லெக்யூம்ஸ் அண்ட் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் க்ராப்ஸ் யூஸ் பண்ணது, பெஸ்ட் கண்ட்ரோலு, நீம் பேஸ்ட் இன்செக்டிசைட்ஸு, சாயிலை கன்சர்வ் பண்ணுறது. இது மூலமாக நம்ம வந்து ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுதான் வந்து ஹங்கரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறனால எல்லாருக்கும் ஃபுட்டு கிடைக்காம போகலாம். அதனால எவ்வளோக்குள்ள நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ ஃபுட் ப்ரொடக்ஷன் அவ்வளோக்குள்ள நல்லது. அண்ட் ஃபுட் ஷார்ட்டேஜ் வராமலையும் தடுக்குது. அக்ரிகல்ச்சரை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபார்மர் ட்ரைனிங் அவசியம். மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். காஸ்ட்டை ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஈஸி லோன்ஸ் நம்ம வந்து ஏற்படுத்தி தரணும். லோ இன்ட்ரெஸ்ட்டில் க்ராப் இன்சூரன்ஸ், க்ராப் ரொட்டேஷன் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஃப்ளோவில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ எந்த டாபிக் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுனா என்ன, ஃபஸ்ட் யூ ரைட் த மீனிங். ஸோ அதோட சோர்சஸ் என்ன, காஸ் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷனு, ஸோ என்ன மெத்தட்ஸு, அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஃபுட் க்ரைசிஸ்னால் எப்படி நம்ம அதை தடுக்கலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா யூ ரைட் த ப்ராப்ளம். ஸோ காசஸ் ஆஃப் ரெடியூஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன் எழுதிட்டு அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் ஆல்சோ யூ ரைட் ஆஸ் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஃபுட் க்ரைசிஸ். ஸோ ஃபுட் க்ரைசிஸ்னு தான் மீனிங் என்ன, ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட், லேக் ஆஃப் அக்சஸ் டு சஃபிஷியன்ட் ஃபுட், லேக் ஆஃப் நியூட்ரிஷன் ஃபுட். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுட் க்ரைசிஸ் கீழே தான் வைக்கிறோம். சத்தான ஃபுட்டு கிடைக்காததும் ஃபுட் க்ரைசிஸ் தான். இதில் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ் தான் மெயினாக வரும். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ். ஸோ ஏன்னா கெனாட் அஃபோர்ட் இம்போர்ட் பண்ண முடியல நம்மளால் ஃபுட்டை. அன்ஈவன் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன்னாலையும். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் க்ரோத் ஸ்லோவாக இருக்கனால, ஃபுட் ப்ரொடக்ஷன் இல்லாதனால, புவர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட்டு, மால் நியூட்ரிஷன், பேலன்ஸ்ட் டயட் அவேர்னஸ் எல்லார்கிட்டையும் இருக்கிறது இல்லை. பாப்புலேஷன் அதிகமாகறனால, அன்ஈக்குவல் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன்னால. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுட் ஷார்ட்டேஜ் வந்து இந்த பாஸ்ட் இருந்துச்சு. பட் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்றது வந்து பசுமை புரட்சி வந்து நிறையாவே ஃபுட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஒயிட் ரெவல்யூஷன் வந்து இன்க்ரீசஸ் த மில்க் ப்ரொடக்ஷன். ஸோ ஆனால் சில இடங்கள்ல இன்னும் ஸ்டார்வேஷன் இருக்குது, மக்கள் வந்து பசியில் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல யூ ஹாவ் டு மேக் த ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா we will actually overcome all the problems. இதோட எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹங்கர், மால் நியூட்ரிஷன், பாவர்ட்டி, புவர் ஹெல்த், லோ ப்ரொடக்டிவிட்டி, சோஷியல் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது இந்த ஃபுட் க்ரைசிஸ்னால. இதுக்கான சொல்யூஷன் நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், அக்ரிகல்ச்சரை மேனேஜ் பண்ணணும், இன்டென்சிவாக நிறைய அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிக்கணும். இரிகேஷன், ஏன்னா இரிகேஷன் இருந்தால் தான், நீர் இருந்தால் தான் வந்து ஒரு க்ராப் வந்து விளைவிக்க முடியும் இல்லையா, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். கல்டிவேட் த பேரன் லேண்ட்ஸ். ஸோ ஃபெர்டைல் இல்லாத லேண்ட்ஸையும் நம்ம கல்டிவேட் பண்ணுற அளவுக்கு அதை கொண்டு வரணும். HYV சீட்ஸ், ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஆர்கானிக் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறது, லெக்யூம்ஸை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும், பெஸ்ட் கண்ட்ரோல், எக்கனாமிக் ஃப்ரெண்ட்லி இன்செக்டிசைட்ஸ், சாயில் கன்சர்வேஷன், ஃபார்மர் ட்ரைனிங், லோன்ஸ் இன்சூரன்ஸ், க்ராப் ரொட்டேஷன். ஸோ ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆன்சர் கம்ப்ளீட் ஆகும். ஆன்சர் இந்த எக்ஸாம், ஃபர்ஸ்ட் யூ ரைட் த மீனிங், தென் த காசஸ் யூ ரைட்,
எஃபெக்ட்ஸு எந்த டாபிக் எடுத்திங்கனாலும் ப்ரிவென்ஷன் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, அதாவது அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருங்க. அப்புறம் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தீங்கன்னா யுவர் ஆன்சர் பிகம்ஸ் கம்ப்ளீட் இன் த ஃப்ளோ. ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ த சேம் ஃப்ளோ ஃபார் ஆல் த ஆன்சர்ஸ். இது நீட்டாக உங்களுக்கு ப்ரெசன்டேஷனை கொடுக்கும். ஸோ இந்த யூனிட்கான நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா டெலிகிராம் சேனலை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட முடிச்சுடுவோம். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.